முதலாவதாக திரு ஐயநாதன், புதிய எதிரிகள் கொள்கையற்றவர்கள் அப்படின்னு சொல்றாரு முதல்வர் திரு ஸ்டாலின். கொள்கைன்னு சொல்லி கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறாரு திரு விஜய் அவர்கள். இப்படி கருத்து எதிர்கருத்து அப்படின்னு வரும்போது இரண்டாம் இடம் மாறுகிறதா? அதிமுக சிக்கலுக்கு உள்ளாகுதா? பரப்புரை அப்படின்றது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ஆயுதம். ஆனால் தீர்மானிக்க போகிறது மக்கள். அவங்கள நோக்கி தான் பரப்புரை செய்கிறாங்க. இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் ஒன்று பாருங்கள், ஏன் அதிமுக குறிவைக்கப்படுகிறதான்ற கேள்வியில் ஏன் அந்த இடத்துல நீங்கள் வந்து நின்னீங்க? ஏன் அப்படின்னோம்னா, இப்போ இந்த செங்கோட்டையன் என்ன சொன்னார்ன்றதை பாருங்கள். அஇஅதிமுக ஒரு பலவீனமான நிலையில் இருக்குது. இந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை உள்ளே கொண்டு வந்துட்டு கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, நிச்சயமாக வந்துட்டு அஇஅதிமுக அப்படின்றது இது அதனுடைய வரலாற்று காலத்தில் இல்லாத அளவுக்கு 72லேருந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அது வந்துட்டு மிக மிக ஒரு பலவீனமான ஒரு நிலையில் இருக்குது. அப்போ தான் அந்த கேள்வியே வருது இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த கேள்வியே வருது. அப்போது இங்கே முக்கியமாக கருத வேண்டியது, இப்போ ஒரு புது ஆக்டர் வந்திருக்காரு, தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சி வந்திருக்குது. அந்த கட்சிக்கு வந்துட்டு விஜய் ஒரு பாப்புலர் நடிகர், அவர் வந்துருக்கிறாரு. இப்போ திமுக ஆட்சிக்கு எதிரான அந்த அதிருப்தி அப்படின்றது யார் எடுத்துக்குவா? அஇஅதிமுகவா இல்லை விஜயா அப்படின்ற ஒரு கேள்வி எழும் பொழுது, பலமான சக்தி எதுன்னு மக்கள் உணர்கிறார்களோ அதுக்கிட்ட தான் அது போகும். ஒரு சாதாரண ஒரு கணக்கு இது. பலமான சக்தியை மக்கள் எதிர் உணர்றாங்களோ அது ஒன்று. இன்னொன்று, விஜய் சொல்கிறபடி அவர் ஒரு மாற்று அரசியல் கொடுப்பாருன்னு மக்கள் நம்புவாங்களா, ஏற்பார்களா அப்படின்ற இடத்துல அந்த கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ ஏற்கனவே இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருதுருவ அரசியல் அப்படின்ட்டு இவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. திமுக அதிமுக இருதுருவ அரசியல். இப்போ இந்த இருதுருவ அரசியலை உடைச்சிக்கிட்டு இன்னொரு கட்சி இதில் ஏதாவது ஒரு முதன்மையான இடத்த பிடிக்குமா அப்படின்றத வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக பரப்புரையில் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதையே தான் கிட்டத்தட்ட ஒரு குற்றச்சாட்டு அரசியலில் விஜய் ஈடுபடுறாரு. நேற்று அவருடைய பேச்செல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இந்த திமுக அரசை கூறி வச்சு எதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரோ அதே தான் இவரும் சொல்கிறாரு. கொஞ்சம் பிஜேபியை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாரு விஜய், அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்படி தான் அது நடக்குது. ஆனால் மக்கள் இதை யாரை ஏற்றுக்குருவாங்க அப்படின்றத பொறுத்து தான் அதிமுக குறிவைக்கப்படுகிறதா, இதில் வந்துட்டு அடிபட்டுடுமா, இல்லை அது எமர்ஜ் ஆகுமா, மறுபடியும் ஒரு ரெண்டாவது பெரிய சக்தியாகவே இருக்குமா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இல்லை கிரவுண்ட் எப்படி இருக்கு? ஏன்னா அதிமுக திமுக அப்படின்ற இந்த திராவிட கட்சிகள் தான் இத்தனை ஆண்டுகளாக ஆண்டு வந்திருக்கிறார்கள். கிரவுண்ட் குறிப்பாக மக்கள் அதனை எப்படி ஏத்துப்பாங்க? இப்ப விஜய் வந்துட்டு ஒரு மாற்று அரசியல் அப்படின்றது ஜனங்க நம்பினா தான் அந்த நிலையை வந்துட்டு நம்ம அதை பற்றி நம்ம விவாதிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம், புரியுதுங்களா? இந்த ரசிகர் கூட்டம் அவருடைய பலம். இதே ஒரு பேசிஸாக வச்சுக்கிட்டு இதற்கு மேலே அவர் செய்யக்கூடிய பரப்புரையில் எந்த அளவிற்கு அவருடைய அரசியல் புரிதல் அவர் வெளிப்படுத்துகிறாரு, எந்த அளவுக்கு அவர் வந்துட்டு எதிர்காலம் தொடர்பான ஒரு நம்பிக்கையை தர்றாரு அப்படின்றத பொறுத்து தான் வாக்காளர்களுக்கு வந்துட்டு அவர் மேலே அந்த நம்பகத்தன்மை ஏற்படும். இப்போ இருக்கக்கூடிய அவருடைய வாக்காளர்கள் கட்டாயம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் தான். இதை தாண்டி அவர் மக்கள்கிட்ட எந்த அளவு சென்றடைகிறார் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இதுவரைக்கும் அவர் கட்டமைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள், இதுவரைக்கும் மக்கள் கிட்ட அவர் கொண்டு சென்று சேர்த்து இருக்கக்கூடிய விஷயங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுகவோட நம்ம தாவேகாவை ஒப்பிட்டு பார்த்துட முடியுமா? முடியாது. அதிமுக ஒரு பலம் வாய்ந்த கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி, அமைப்பு ரீதியாக சொல்ல வரேன். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பலம் வாய்ந்த சக்தி கிடையாது. ஆனால் அந்த அதிமுக பலவீனப்பட்டு நிற்குது. ஏன்னா பல பேர் இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ கடந்த மக்களவைத் தேர்தலை ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதான் சரியானதாகவும் இருக்கும். தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு அந்த கட்சி பலவீனமாக இருக்குது. இத்தனைக்கும் அந்த கட்சியோட வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டிக்கிட்டும் கூட டெபாசிட் எடுத்திருக்காங்க 7 இடத்துல, ரொம்ப பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. 4வது இடத்துக்கு 3வது இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. அதனால் இன்றைக்கி கிரவுண்டில் அவங்க ஸ்ட்ரென்த் இருந்ததுனாலும் கூட அந்த தலைமைக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் திமுகவை சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவிற்கு அதனுடைய பலம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர் வந்திருக்கிறாரு. இவர் அந்த இடத்த பிடிப்பாரா அப்படின்றது பொறுத்துனது தான் பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம்.